அமெரிக்காவில் ஒரு புகழ்பெற்ற கார்ப்பரேட் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய அமெரிக்க பெண் உயரதிகாரி, அதே கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஒரு இந்திய இளைஞர் வந்துக்கிட்டு தனக்கு பாலியல் தொல்லை அந்த பெண் உயரதிகாரி கொடுத்ததாவோ, அதுக்கப்புறம் தன் மீது ஒரு இனவெறி சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தியதாவோ, நான் ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்க நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காரு. 37 வயதான லோனா ஹஸ்தானி அப்படிங்கிற அந்த பெண் உயரதிகாரி அமெரிக்காவோட சிட்டிசன். அவங்களுக்கு வயசு 37. இவங்க நியூயார்க்ல இருக்கக்கூடிய ஸ்டெயின் யூனிவர்சிட்டியில படிச்சு டிகிரி வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹார்வர்ட் பிசினஸ் ஆஃப் ஸ்கூல்ல அவங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பட்டம் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 15 ஆண்டுகள் அமெரிக்காவில் ரொம்ப புகழ்பெற்ற கார்ப்பரேட் நிறுவனமான ஜேபி மோர்கன் சேஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில வேலைக்கு சேர்ந்து இப்போ வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் லிவரேஜ் அப்படிங்கிற ஒரு பிரிவின் கீழே அவங்க கிட்ட இருந்து நிர்வாக அதிகாரியா இப்போ வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வராங்க. இவங்க இந்த பெண் உயரதிகாரிக்கு கீழே கிட்டத்தட்ட பல பேர் வேலை செஞ்சாலும் அதில் ஒருவர் தான் இந்த இந்திய இளைஞர். இந்த இந்திய இளைஞர் இவங்க தொடர்ந்து எனக்கு பல பாலியல் பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப திட்டிக்கிட்டு இருக்காங்க சொல்லி மிகப்பெரிய ஒரு பட்டியலை போட்டு அமெரிக்க நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்துருக்காங்க. இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் உலகத்தில் உள்ள அத்தனை கார்ப்பரேட் கம்பெனில இருக்கவங்களுக்கு ஒரு பரபரப்பு கிளப்பிருக்குங்க. அதாவது இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இந்த இந்திய இளைஞரை இந்த லோனா ஹஸ்தானி இருக்காங்க பாத்தீங்களா, இந்த உயர் பெண் அதிகாரி பிரவுன் இந்தியன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கூப்பிட்டு டெய்லி கூப்பிடுறதாவும், நீ மட்டும் என்னோட உறவு வைத்துக் கொள்ளவில்லை என்றால் உனக்கு பதவி உயர்வு கிடைக்காது, ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, உன்னை நான் விலை கொடுத்து வாங்கிட்டேன், நீ என்னுடைய அடிமை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இவர் என்னடா இந்த மாதிரி இந்த லோனா ஹஸ்தானி பேசிக்கிட்டே இருக்காங்களே, இவங்களை பத்தி புகார் கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்லி 2024ஆம் ஆண்டு அது ஜேபி மோர்கன் சேஸ் கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்களுடைய நிர்வாகத்திட்ட நம்மளுடைய இந்திய இளைஞர் புகார் கொடுத்திருக்காரு. நீ சொல்றது மாதிரி தான் ஒண்ணும் இல்லப்பா, அவங்க கரெக்டா தான் இருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் நிர்வாகம் சொல்ல இவர் ரொம்பவே மனசு உடஞ்சி போயிருக்காரு. அதுக்கு இடையில நம்ம இந்திய இளைஞர் இருக்காரு இல்லையா, அவருக்கு ரூஃபல்ஸ் அப்படிங்கிற ஒரு போதைப் பொருள் மயக்க மருந்து இந்த லோனா ஹஸ்தானி இடையில கலந்து கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு பாலியல் தொல்லை இவங்க செஞ்சிருக்காங்க. லோனா ஹஸ்தானி 37 வயதான இந்த உயர் பெண் அதிகாரி. அதற்கப்புறம் இவங்க இந்த இந்திய இளைஞருக்கு ரொம்ப மன உளைச்சலா போச்சு. அதுக்கு பின்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல தான் அவங்க வீட்டுக்கே போய் அவங்க ஒய்ஃப் முன்னாடி இந்த லோனா ஹஸ்தானி இந்த உயர் பெண் அதிகாரி அந்த இந்திய இளைஞரை பயங்கரமா அசிங்கமா திட்டிருக்காங்க. இனவெறி சம்பந்தப்பட்ட வார்த்தையிலையும் அவங்க மனைவி முன்னாடியே பயன்படுத்திருக்காங்க. அவங்க ஒய்ஃப் ரொம்பவே மன உளைச்சல் ஆளாகினதுக்கு அப்புறம் இந்த இந்திய இளைஞர் அழுது இருக்காரு. உடனே இந்த 37 வயதான லோனா ஹஸ்தானி இந்த உயர் பெண் அதிகாரி ஏய் அழுகாத, நீ ஒரு முட்டாள், அழுகிற நிப்பாட்டு, நீ நீ என்ன பேசினாலும் கம்பெனில நம்ம ஜேபி மோர்கன் சேஸ் கம்பெனில நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தகாத வார்த்தைகளை பயன்படுத்திருக்காங்க. ஏன்னா இப்படியே போச்சுன்னா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி நம்மளுடைய அந்த இந்திய இளைஞர் அந்த கார்ப்பரேட் கம்பெனில வேலை செய்யறாங்க இந்திய இளைஞர் நேரா போயிட்டு அமெரிக்க நீதிமன்றத்தில் ஒரு கேஸை போட்டாரு. நான் ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டேன், இவங்களால வேலையே நான் நிறுத்திட்டேன், வேலைக்கு போறதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு புகாரை கொடுத்துருக்காங்க. இது சம்பந்தமா நம்ம இந்த இந்திய இளைஞர் ஒரு புகார் அளிச்சார் இல்லையா, அந்த லாயர் என்ன பேசியிருக்காருன்னா, இந்த லோனா ஹஸ்தானி மூலமா இந்திய இளைஞர் மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும், அவரால் தொடர்ந்து வேலை செய்ய முடியல, அவருக்கு நிறைய செலவுகள் ஆயிடுச்சு, அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு நஷ்ட ஈடை கண்டிப்பா இந்த 37 வயதுடைய உயர் அதிகாரியான லோனா ஹஸ்தானி கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி இந்திய இளைஞர் அந்த நீதிமன்றத்தோட வழக்கறிஞர் இந்த கேஸ் சம்பந்தப்பட்டமா பேசியிருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த லோனா ஹஸ்தானி மீது சுமத்தப்பட்ட இந்த புகார்கள் குறித்து உலக அளவில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் எல்லாமே ஒரு பக்கம் இவரை மேக்சிமம் அந்த லோனா ஹஸ்தானி கலாய்ச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது அமெரிக்கால ட்ரம்ப் தான் ஒரு பக்கம் இந்த மாதிரி பெரிய பெரிய வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, கிளின்டன் ஒரு பக்கம் இந்த மாதிரி பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணாலும் அங்க வேலை செய்யக்கூடிய 37 வயதுடைய உண்மையில அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க. இருந்தாலும் ஏன் இந்த மாதிரி செய்யணும், பாலியல் தொல்லை கொடுத்துக்கிட்டு ஒரு இந்திய இளைஞரை பிரவுன் இந்தியன் அப்படிங்கிற மாதிரி இனவெறி சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி விட்டு ரொம்ப அவங்க குடும்பத்துக்குள்ளேயே போயிட்டு ஒரு விஷயத்த பண்ணிட்டு மயக்க மருந்து கொடுத்து இந்த அளவுக்கு செய்யறதுக்கு ஏன் இந்த மாதிரி செய்யணுங்கிற மாதிரி அவங்க மேல அந்த லோனா ஹஸ்தானி மேல நிறையவே விமர்சனத்தை வச்சுக்கிட்டு இருந்தாலும்
இந்த மாதிரி நிறைய கார்பரேட் கம்பெனிஸ்ல இது மாதிரி நடக்குதா? அது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, நீ என்னுடைய அடிமை, ஒன்று நான் விலை கொடுத்து வாங்கிட்டேன், நீ என்னோட வந்து உறவு வைத்துக் கொள்ளவில்லை என்றால் உனக்கு பதவி உயர்வை கிடைக்காது. இது மாதிரி வந்துட்டு உண்மையில் நிறைய கார்பரேட் கம்பெனிஸ் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சமூக வலைதளங்களை வந்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வர்றாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அந்த நியூஸை படிச்ச உடனும் இது என்னடா இப்படி ஒரு, எப்பயுமே வந்துக்கிட்டு ஆண்கள் மீது பெண்கள் தான் பாலியல் புகார் வைப்பாங்க, நிறைய கஷ்டப்படுத்துறாங்க, இந்த மாதிரி மயக்க மருந்து கொடுத்து என்னை வந்து தவறாக வந்து பயன்படுத்த பார்க்குறாங்கன்னு சொல்லி. ஆனால் முதல் முறையாக நான் இப்போ கேள்விப்படுறது, அதுவும் அமெரிக்காவில் இந்த மாதிரி விஷயங்கள் சகஜமாக அப்படி இருந்தாலும் இன்னைக்கு இந்த அமெரிக்காவை மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க முக்கிய செய்தி ஊடகங்களில் இவங்களுடைய செய்தி தான், இவங்களுடைய வந்து விஷயம்தான் வந்துக்கிட்டு மிகப்பெரிய ஒரு ஹெட்லைனாகவும் பரபரப்பாகவும் பேசும். நான் நிறைய யூடியூப்ல வீடியோக்கள்லாம் பார்த்தேன், இவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்திகள்லாம் பார்த்தேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாக போட்டிருக்கு. ஸோ அவர் பேரை, இந்திய இளைஞருடைய பேரை வந்து மறைச்சிட்டாங்க. ஆனால் இந்த தவறு செஞ்ச இந்த 37 வயதான லார்னா ஹஸ்தானி அவங்க பேரை மட்டும் சொல்லி அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு எல்லா செய்தி நிறுவனங்கள் போட்டதுலேருந்தே தெரியுது அவங்க மேலதான் தவறு இருக்குன்னு சொல்லி. ஆனால் இது இந்திய இளைஞர் இருக்கிற வழக்கு தொடுத்தார் இல்லையா, அவர் பேரை வந்துட்டு மேக்சிமம் யாருமே வந்து பயன்படுத்த கிடையாது. சமூக ஊடகங்களும் சரி, பெரும்பாலுமான யூடியூப் சேனல்ஸ் பயன்படுத்த கிடையாது. இதுலேருந்தே தெரியுது யார் தவறு செஞ்சாங்க, யார் தவறு செய்யலைன்னு சொல்லி. இருந்தாலும் வந்துக்கிட்டு ஒரு ஆண்மகன் வந்து ஒரு பெண் உயரதிகாரி அப்படிங்கிற ஒரு பதவியை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்றது வந்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை தரக்கூடிய விஷயமா இருந்தாலும், இது போன்ற சம்பவங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கா. இந்த விஷயத்துக்கு என்ன மாதிரி ஒரு முடிவை வந்துக்கிட்டு கண்டிப்பா அமெரிக்க நீதிமன்றம் கொடுக்குறத பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த விஷயத்தை பற்றி அடுத்த தகவல் வந்தால் கண்டிப்பா உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மளோட வீடியோ பிடிச்சி தான் மறக்காம லைக்கை போட்டுட்டு போங்க. நம்ம பாமுத்துக்கும் யூடியூப் சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இந்த தகவல் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை பற்றிய கமெண்ட்ஸ் கீழே கொடுங்க. இது இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் தான், பட் இதை வந்து ஷேர் பண்ணாது உங்களுடைய பொறுப்பு. மீண்டும் ஒரு தகவலுடன்